ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ப்ரவுட்னா என்ன, அது எப்படி செய்கிறது மாஸ்டர் அப்படின்னு ஒரு தம்பி ஒருத்தர் கேட்டாப்புல. நாலு பூரா எனர்ஜியே இல்லாமல் இருக்குனாப்புல. அந்த கேள்விக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸில் இந்த ஸ்ப்ரவுட்டுக்கு முளைக்கட்டிய பயிருக்கு பெரிய சப்ஜெக்டே இருந்தாலும் இந்த ராகி ஸ்ப்ரவுட்டுக்கு 4 முக்கிய பயன்பாடுகள் சொல்கிறாங்க. எலும்புகள் உறுதியாகிறதுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம். அந்த கால்சியம் இதில் இருக்குங்கிறாங்க. இரத்த சோகை உள்ளவர்கள் இதை பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பாடியை இளைக்கிறதுக்கும் பாடி வெயிட் லாஸ் அதுக்கும் முக்கிய காரணியாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்த்தோம்னா, 12 மணி நேரம் ஊற வைக்கணும், 12 மணி நேரம் கட்டி தொங்க விடணும். நைட்டு 7 மணிக்கு ஊற வச்சோம்னா காலையில் 7 மணிக்கு எடுத்து கட்டி விட்டு தொங்க விட்டுறணும். திருப்பியும் சாயந்தரம் 7 மணிக்கு எடுத்து பார்த்தோம்னா ஸ்ப்ரவுட் கிடைக்கும். பத்தலைன்னா அதேமாரி திருப்பியும் 7 மணிக்கு தண்ணியில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா அருமையான இந்த ஸ்டேஜில் கிடைக்கும். காலையில் குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கணுன்னு பெரிய தலைவலியாக இருக்க இந்த காலத்தில் பெற்றோர்களுக்கு அருமையான ஒரு ஐடியாஸ் இந்த ஊட்டச்சத்து. நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் கொடுத்து விட்டுறலாம். 11 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா 4 பூரா எனர்ஜியாக இருக்கும். முட்டை சத்துணவுன்னு சொல்லி பசங்களை மூட் அவுட் பண்ணுறதுக்கு இதையை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா பசங்க மென்டல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப சூப்பராக இருக்கும். படிப்புலேயும் விளையாட்டுலேயும் சிறந்து விளங்குவாங்க. நாட்டுக்கு பெயர் சேர்ப்பாங்க. நன்றி, வணக்கம். விவசாயம் காப்போம், சிறுதானியம் காப்போம். நன்றி, வணக்கம்.